ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம செய்து காணிக்கிற ரெசிபி ஹரியாலி ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி. இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா பாஸ்மதி அரிசி கூட எடுத்துக்கலாம். ஆனா தண்ணி அளவு மட்டும் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோங்க. நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 3 துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு, 4 கிரீன் சில்லி, 1/2 கப் மல்லிக்கீரை, அந்த மல்லிக்கீரைக்கும் பாதியா புதினா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நான் குக்கர்ல செய்ய போறேன். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 துண்டு பட்டை, 1 அன்னாசி பூ, 4 கிராம்பு, 3 ஏலக்காய். இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 கப் காளான், அதை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். இது வேகிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஷ்ரூம் கொஞ்சம் பொரிஞ்சு வர வரைக்குமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாமே நல்லா இருத்துட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமனோட பாதியை மட்டும் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது தேவைப்பட்ட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி கூட மசாலா எல்லாமே சேர்ந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்திருந்தேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி. நான் 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறதுனால இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைம்ல டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு கொஞ்சம் லைட்டா தூக்கலாவே இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அரிசி வெந்து வரும்போது கரெக்டா வரும். எனக்கு இப்போ கரெக்டா தான் இருக்கு. நல்லா கொதிச்சு அரிசியெல்லாம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கும்போது நம்ம தம் போடலாம். இந்த மாதிரி மேல கொஞ்சம் மட்டும் தண்ணி இருக்கும்போது 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி தான் தம் போடுவேன். கீழே தோசைக்கல் வச்சுட்டு மேல குக்கரை வச்சுக்கலாம். மேல கேஸ்கெட் எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்டவ் 2 மினிட்ஸ் ஹைல வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம சிம்ல வச்சிடலாம். 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க, நல்லா வெந்துடும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சிருங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓபன் பண்றேன். பிரியாணியோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டைம்ல உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கொஞ்சம் நெய் மேல சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியோட மனமும் சரி டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க.